கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிற்கு உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் சொல்ல ஆர்வமாக இருக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் வசனம் 11வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட ஒரு பிள்ளைகள் குறித்த எதிர்காலங்களை கர்த்தரிடத்துல நீங்க கேட்கும் பொழுது, அல்லது உங்கள் வாழ்க்கையை குறித்த எதிர்காலங்களை நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தின் வாழ்வை கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தொடங்கினவர் அவரே முடிவு பரியந்தம் உங்களை நேர்த்தியாய் வழி நடத்துகிறவர். இந்த நாட்களிலும் கூட அருமையான வாலிப பிள்ளைகள் பரீட்சைக்காக தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள், அவர் தேர்வு எழுதி முடித்திருக்கிறார்கள். வருகிற காலங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிறைவாய் தருவார். நீங்கள் அவனிடத்துல கேட்பதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்கள் எதிர்கால வாழ்வை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.